எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இந்த மிஷின் என்ன அப்படின்னா, இது பல்வரைசிங் மிஷின். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மிஷின் எதுக்காக அப்படின்னா, பிரிக்குகளை பொடியாக்குறதுக்காக, அதாவது ஹாலோ பிளாக், பேவர் பிளாக், ஃப்ளையாஸ் பிரிக், இந்த 3 கல்லுகளுமே பொடியாக்குறதுக்காக இந்த மிஷின் யூஸ் ஆகுது. எப்படின்னா, நமக்கு வேஸ்டான கல்லுகளை, அதாவது ஹாலோ பிளாக்கு, பேவர் பிளாக்கு, வேஸ்டான பிரிக்குகளை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வாயுவில் உள்ளே போட்டோம்னா பொடிச்சு வெளியே தள்ளுவோம். இதோடைய மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 HP மோட்டர் இங்கே மாட்டியிருப்போம். இது வந்து காம்ப்டன் ரீஸ் மோட்ரு. இதுக்கு உண்டான கனெக்டிவிட்டி பெல்ட் மாட்டி இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதாவது உள்ளே வரக்கூடிய பிளேடோடைய கை வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருப்பேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோடைய பாடி ரொம்ப ஹெவியாகவும் கொடுத்துருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கேன். இந்த வழியாக தான் மண் பொடிச்சு வெளியே விழுகும். இது வெளியே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் ஹைட்டாக வச்சுக்கணும். அதாவது ஒரு அடி தென்னை கட்டி மேலே தூக்கி வச்சா தான் மெட்டில் வெளியே கொட்டும் போது தரையில் கொட்டும். அதுக்காக இந்த கான்செப்ட் போட்டிருக்கோம். இந்த மிஷினுடைய பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கிறோம். எப்படி ஹெவியாக போட்டிருக்கோன்னா, மேலே எல்லாமே அரேஞ்ச் பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பட்டா போட்டிருக்கிறோம். இந்த பட்டா ஏவலை நிறைய போட்டிருக்கிறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே மிக்ஸ் பண்ணும் போது அந்த கல் அடி வாங்கும் போது டேரெக்டாக அந்த பிளேட்டுக்கு போய் விழுவும். அப்போ என்ன ஆகும், நாளடைவில் அந்த பிளேட்டு வந்து அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா, மேலே எல்லா 4 பக்கமும் இந்த பட்டாக்களை போட்டு மிட் வெல்டிங் போட்டு எல்லாம் அரஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பட்டாவை நிறைய போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் நிறைய போட்டிருப்போம், இந்த பக்கம் போட்டிருப்போம், 4 பக்கம் போட்டிருப்போம், போட்டு அரஸ்ட் பண்ணி எடுத்திருப்போம். அதே போல் இதுக்கு வந்து 10 HP மோட்ரு இங்கே போட்டிருக்கிறேன். இது காம்ப்டன் ரீஸ் மோட்ரு. இந்த மோட்டருக்கு மேலே ஒரு கவர் போட்டேன், இந்த மண் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு கவரை போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இது கனெக்ட் பண்ணுறதுக்காக பெல்ட் சிஸ்டம் இங்கே 2 போட்டிருக்கேன். இது 2 பெல்ட்டு இது கனெக்ட் பண்ணுறதுக்காக. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் பிளாக் சிஸ்டம் போட்டிருக்கேன். இது வந்து 70 mm ராடு போட்டு பேரிங் பிளாக் சிஸ்டம் போட்டிருக்கேன். இதுதான் மெயின். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ராடு உள்ள ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், உடைக்கிறது இல்லாமல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஃபியூச்சரில் சப்போஸ் நமக்கு இந்த பிளேடு தேய்மானம் ஆகுது, ஒரு 5 வருஷம் போச்சு, பிளேடு மாற்றணும் அப்படின்னா கூட இது 3 பார்ட்டாக போட்டு பிரிச்சிருக்கேன். எப்படின்னா, 1 பார்ட்டு, 2 பார்ட்டு, 3 பார்ட்டு. அதாவது பிளேடு தேய்மானமாக இருந்தால் இங்கே 2 போல்ட் இருக்குது பாருங்கள். இந்த போல்ட்டை 2 கழட்டி விட்டுட்டிங்கன்னா இது ஆட்டோ பாடி மாதிரி அப்படியே உள்ள டில்ட் ஆகிக்கும். டில்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் சர்வீஸ் வருது அப்படின்னா கூட இதை கழட்டி மாட்டுற மாதிரி மெத்தட் சிஸ்டம் போட்டிருக்கேன். இந்த மண் உள்ளே போட்டால் நம்ம வந்து ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி ஒரு வாய் கொடுத்துருக்கேன், டோர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டோர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம சும்மா காட்டுறோம் உங்களுக்கு. இந்த டோர் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உள்ளே போடக்கூடிய ஹாலோ பிளாக் கல், பேரோ பிளாக் கல், இந்த பொடி தெறிக்கும் வெளியே. அதை பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட்டாக வெளியே வரும். அதை வராமல் இருக்கிறதுக்காக இந்த டோர் ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் திறந்துடும். அந்த வெயிட்டுக்கு திறந்து உள்ளே விழுந்து ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் ஆகிடும். அந்த மெத்தடுக்காக போட்டிருக்கேன். இப்போ இதனுடைய பாடி எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே போல் இந்த மண் வந்து இப்படியே வெளியே வரக்கூடியது. பொடிச்ச மண் இங்கே பொடிஞ்சு இப்படி வெளியே வரும். வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணுங்கன்னா, இந்த மிஷின் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு அடி திண்ணை கட்டி மேலே தூக்கிறோம். தூக்கினதுக்கப்புறம் இந்த மண் கீழே விழுகும். கீழே விழுந்தப்போ நீங்கள் அள்ளி எடுத்துக்கலாம். இது அதோடைய கான்செப்ட். இப்போது இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். இது எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம். அந்த டெமோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மிஷினுடைய டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம். என்ன பிளேட் போட்டிருக்கோம், எப்படி வெல்டிங் பண்ணுறோம், எப்படி கவர் போட்டிருக்கோம், என்ன மோட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பார்க்கல. இப்போ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.